இன்றைக்கி பச்சைப்பயிறு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன், அது பழுத்துருச்சு, அதனால் ரெட் கலரில் இருக்குது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கி வரணும். பச்சைப்பயிரை நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக வறுத்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கனாலும் வெந்துடும். பாருங்கள், நான் இன்றைக்கி வறுத்து விட்டுட்டு ஒரு குக்கரில் வேக வச்சுருக்கேன். அந்த பச்சைப்பயிறு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிறு வேக வைக்கும் போது நம்ம ஆட் பண்ணுற தண்ணியை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சைப்பயிறு கடையில் உங்களுக்கு சாதத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லாவே நமக்கு கொதிச்சு வந்துடுச்சு. பச்சைப்பயிரெலாம் ஏற்கனவே வேக வச்சு தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு மசாலா ஆட் பண்ணுறோம். என்னென்னா வரக்கொத்தமல்லி, சீரகம், ஒரு வரமிளகா 3ஐயும் நல்லா பொடியாக இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுனாலும் பல்ஸ் மோட்டில் போட்டுட்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல்லில் இடிச்சிட்டு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போகும். இந்த வரக்கொத்தமல்லியோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணியை நல்லா இருத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த பருப்பை மட்டும் எடுத்து தண்ணியை கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சதுக்கப்புறமா தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பச்சைப்பயிறு கடையல் ரெடி. இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.